வெல்கம் டு அவர் குருகுலம். டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் அதுக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நாளையிலேருந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகும். பர்டிகுலராக அதிக பேருக்கு வந்து ஆர்கிடெக்சர் முடித்தவங்களுக்கும் டவுன் பிளானிங் முடித்தவங்களுக்கும் 7ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்லாட் வந்து காலைல 9 மணிக்கும் மதியம் வந்து 1:30க்கும் போட்டிருப்பாங்க. ஒரு சில சிவிலை தவிர்த்து ட்ரிபிள் இசியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கும் வந்திருக்கதா நான் நினைக்கிறேன். சிவில் படிக்கக்கூடியவங்களுக்கு நாளைக்கு யாருக்கும் எனக்கு வந்ததா தெரியல. ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் செலக்ட் ஆகிருக்கக்கூடியவங்களுக்கும் நான் இன்டர்வியூ கோச்சிங் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் யாரும் சிவில் ஓரியன்டாக படிக்கிறவங்க 7ஆம் தேதி வந்து டிகிரி லெவலுக்கு வந்திருக்கதா சொல்லலை. இந்த இன்டர்வியூ ஸ்லாட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதில் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே, அப்போ அதன் வைஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் இப்போ 4:30க்கு வந்து கால் லெட்டர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ அன்னைக்கு வந்து டிகிரி லெவலில் உள்ளவங்களுக்கு ஆர்கிடெக்சர் இசிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்கன்னா 7ஆம் தேதியும், இல்லை சிவில் முடிச்சிருக்கீங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அதே டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 21ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து டிகிரி லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு 14 நாள் இன்டர்வியூ வந்து நடக்குது. அதே வந்து டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு 18 to 20 நாள் வரை இன்டர்வியூ வந்து நடக்குது. இப்ப இதுல நாளைய பொறுத்தவரை சிவிலை தவிர்த்து போகக்கூடிய ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்க அந்த முனிசிபாலிட்டி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து மஸ்ட் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் ஒரிஜினல் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து செராக்ஸ் காப்பி வந்து நீங்க வந்து 3 காப்பி வந்து ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறணும். இப்போ நீங்க 10th மார்க் ஷீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 அவங்க கேட்கக்கூடிய பட்சத்துல 2 தான் கேட்பாங்க. அதை தவிர்த்து நீங்க அடிஷனலா ஒரு காப்பி ஒன்று வச்சுக்கிறீங்க. நீங்க அதர்தன்னா நீங்க டாக்குமெண்ட் கொண்டு போறீங்க அப்படின்னா நீங்க அந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்க டாக்குமெண்ட் எதுனா மஸ்ட்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. அதை தவிர்த்து அதர்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க, இல்ல பிஎஸ்டிஎம் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல என்ஓசி வந்து நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு குரூப் 4 கிரேட்ல இருக்கக்கூடிய சர்வேர் டிரான்ஸ்ஃபர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல ஜேடிஓ இல்ல ஏஇஓ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இல்ல இதுக்கு முன்னாடி சிவில் ஓரியன்டா ஜேடிஓ இருக்கக்கூடியவங்களும் இதுல டிகிரி லெவல்னு சொல்லக்கூடிய ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பாக என்ஓசி வந்து வாங்கியிருக்கணும். ஒரு சில பேர் கேட்குறாங்க, சார் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து அங்கே மென்ஷன் பண்ணல அப்ளை பண்ண போது, அப்போ நான் என்ஓசி வாங்கணுமா இல்லை சர்டிஃபிகேட் கொண்டு போகணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அங்கே மென்ஷன் பண்ணலை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போக தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒரு வேலை கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு போகணும், என்ஓசி வாங்கிக்கணும். அதுக்கடுத்து இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், இல்லை ஆர்கிடெக்சர் முடிஞ்சிருச்சு, நாளைக்கே உங்களுக்கு முடிஞ்சிருக்கும், இனிமேல் உங்களுக்கு யூஸ் ஆகாது, டவுன் பிளானிங்ல உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. அதை தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் பர்டிகுலராக மேஜராக நம்ம இன்ஸ்டியூட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிவில் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நம்ம இன்டர்வியூ ஓரியன்டா என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி இன்டர்வியூ வந்து நீங்கள் பேஸ் பண்ணணும்னு நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிவில் படிக்கக்கூடியவங்களுக்கு டெக்னிக்கல் ஓரியன்டாகவும் ஹெல்ப் இருக்கும், ஜென்ரலாகவும் ஹெல்ப் இருக்கும் நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக. அதே வந்து நீங்கள் சிவில் தவிர்த்து அதர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஓரியன்டா கேட்கக்கூடிய ஒரு இன்டர்வியூல ஒரு 2 கொஸ்டினை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஜென்ரலா என்னென்ன கேட்பாங்க, அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே கிட்டத்தட்ட நீங்க போய் இங்க உட்காந்து உங்களுடைய உடல் பாவனைகள்னு சொல்லுவாங்க, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு அதை கொண்டு இங்க வந்து பிராக்டிஸ் கொடுத்துருவோம். நீங்க வேற இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம குருகுலம் சார்பாக கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த இன்டர்வியூல வந்து நீங்க வந்து கலந்துக்க முடியாது, அதுக்கான எலிஜிபிள் இல்லை நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கும். அதாவது உங்களுக்கு கால் லெட்டர் இருக்கும், அதுவா இருக்கட்டும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று, அப்புறம் உங்களுடைய நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரிசல்ட் ஸ்டேட்டஸ் வந்து டிகிரி லெவல்னா டிகிரி லெவல், இல்லை டிப்ளமோ லெவல்னா டிப்ளமோ லெவல், அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி நாங்கள் ஒரு ஃபார்மேட் அனுப்புவோம். அதை நீங்க டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ குரூப்ல வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். திரும்பவும் சொல்றேன், நாளைக்கு இன்டர்வியூ நடந்து ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் இருக்கும், ஒரு சில இசி ட்ரிபிள் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நீங்க என்ன படிச்சீங்களோ டெக்னிக்கல் அது ஓரியன்டா தான் கேட்க போறாங்க. அதுக்கடுத்து உங்களை பத்தியான தகவல், காலேஜில் வந்து நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, மினி ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, மெயின் ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்கடுத்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை வந்து ஓரியன்டா ஏன் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஒர்க் நடக்குது, அதுக்கடுத்து முனிசிபாலிட்டி நிர்வாகம், அது கார்பரேஷனாக இருக்கட்டும், டவுன் பஞ்சாயத்தாக இருக்கட்டும்,
இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டா என்னென்ன ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல இப்போ ரீசெண்ட் ப்ராசஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு, சிங்காரா சென்னை 2.0ல வந்து எவ்வளோ லாஸ்ட்டாக வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நார்மலாக ட்வாடு போர்டுக்கும் அந்த மெட்ரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து பேசிக்காக அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக ஒரு 508 பக்கம் வச்சுருப்போம் நம்ம பிடிஎஃப். அதையும் பார்த்துட்டு போட்டாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா சொன்னது தான், அவங்ககிட்ட நீங்கள் என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க இன்டர்வியூக்கு. நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் வந்து போய் எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லை, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்குமே நீங்கள் தான் தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஆஃபீஸ் நம்பராக இருக்கட்டும் இல்லை என்னோட பர்சனல் நம்பராக இருக்கட்டும், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை கொடுப்போம். தேங்க்யூ.